ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரேஷ்மாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா ஆட்டு தலைக்கறி குழம்பு தான் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக, டேஸ்ட் அல்டிமேட்டாக ஒரு சூப்பரான ஆட்டுக்கறி தலை குழம்பு எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். கறி நல்லா பஞ்சு போல் வெந்து டேஸ்ட்டும் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஆட்டு தலைக்கறி குழம்பு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு ஆட்டோட முழு தலையை வெட்டி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர், கொஞ்சமாக உப்பு, ஒரு சின்ன தக்காளி, ஒரு 5 பல் சின்ன வெங்காயம். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 10 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 10 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பட்டை, சின்னதாக பிரிஞ்சி இலை, கடல் பாசி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்னதாக ஸ்டார் பூ. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெயிலே. எண்ணெயிலே நல்லா இதை வறுத்து எடுத்துக்கோங்க, லோ ஃப்ளேமில் வச்சு. இப்போ இது நல்லா வறுபட்டதும் ஒரு 15 பல் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க ஒரு 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 4 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ ஒரு 2 பத்து அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதை ஆற வச்சு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கலாம். இப்போ இது பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வர வரையும் நல்லா கொதிக்க வைங்க.
பாருங்கள், ஒரு கொதி வந்தாலும் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போனதும் நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா அந்த மட்டனை அந்த தண்ணியோடவே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் வேக வச்ச தண்ணியும் இதில் ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது கூடவே மேலே கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதித்து வந்ததும் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஆட்டு தலைக்கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.